Okay, good morning students. Today we are going to start about the marginal efficiency of capital. என்ன topic da? Marginal efficiency of capital. Yesterday we discussed about the relationship between investment and interest rate. Okay va? So marginal efficiency of capital, this concept first introduced by J.M. Keynes. இது யார்டா introduce பண்ணாங்க? J.M. Keynes, the year of 1936. Okay va? This concept marginal efficiency of capital is the one of the main determinant of autonomous investment. இது என்னன்னு சொல்லலாம், autonomous investment determine பண்ணக்கூடிய very important factor. ஓகேவா? ஸோ அதோட மீனிங் பாரு, it refers to the highest rate of return over cost expected from the additional unit of capital asset. ஓகேவா? ஸோ இதோட மீனிங் சொல்கிறேன் பாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டார்டிங்கில் இனிஷியலில் ஒரு 2 crores போட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வை. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இயரில் நெக்ஸ்ட் இயரில் அப்போ நமக்கு ஒரு இன்கம் வந்து ஒரு 50 lakhs கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோ. ஓகே, அந்த 50 lakh இருந்து இன்கம் மட்டும். ஓகே, ஸோ எகெயின் நம்ம அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடுவோம் இல்லையா, இப்போ நம்ம அடிஷ்னலாக போட்ட கேபிட்டல்ல இருந்து நமக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ஓகே, ஸோ காஸ்ட் போக செலவு போக எவ்வளோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல். ஓகே, ஸோ ஆர் யூ கிளியர்டா? நம்ம போட்ட அடிஷ்னல் கேபிட்டல் அசட்லேருந்து ஓகே நம்ம அதுக்காக பண்ணின எக்ஸ்பென்சஸை விட காஸ்ட்டை டிடெக்ட் பண்ணிவிட்டு அதை விட நமக்கு எவ்வளோ வந்து இன்கம் வந்து அதிகமாக கிடச்சிருக்கு, ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படிங்கிறது ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் வந்து நமக்கு அதிகமாக கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல். சரியா? ஸோ இட் ஷுட் பி டிபெண்ட்ஸ் ஆஃப் ஓகே மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் இட் ஷுட் பி டிபெண்ட்ஸ் ஆன் 2 factors. எத்தனை ஃபேக்டரை டிபெண்ட் பண்ணியிருக்குடா? 2 factor. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டிவ் ஈல்டு ஃப்ரம் கேபிட்டல் அசட். ஓகே, கேபிட்டல் அசட்னா என்னடா, நம்ம பில்டிங்காவோ மிஷினரியாவோ போடுறோம் இல்லையா, அதுதான் கேபிட்டல் அசட். ஸோ அந்த கேபிட்டல் அசட்லேருந்து நமக்கு ப்ராஸ்பெக்டிவ்னா என்ன, எவ்வளோ இன்கம் வந்து நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது. சரியா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா சப்ளை ப்ரைஸ் ஆஃப் கேபிட்டல் அசட். அந்த கேபிட்டல் அசட் நம்ம வாங்குறதுக்கு அதோட விலை. ஓகேவா? ஸோ அந்த சப்ளை ப்ரைஸ் ஆஃப் கேபிட்டல் அண்ட் ப்ராஸ்பெக்டிவ் ஈல்டு, நம்ம போடுற அந்த கேபிட்டல்லேருந்து நமக்கு எவ்வளோ இன்கம் ரிட்டனாக கிடைக்கிது. ஸோ இந்த 2 ஃபேக்டரையும் டிஃபைன் பண்ணி எது இருக்குது, இந்த மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. சரியா? ஸோ இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல். சரியா? ஸோ இந்த மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டலை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டராக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன் இஸ் த ஷார்ட் ரன் ஃபேக்டர், அனதர் ஒன் இஸ் த லாங் ரன் ஃபேக்டர். ஓகே, இப்போ ஷார்ட் ரன் ஃபேக்டர் பார்க்கலாம் இல்லைமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, demand for the product. First one என்னடா, demand for the product. ஓகேவா? ஸோ if the market for the particular good is expected to grow and its costs are likely to fall, so the rate of return from investment will be high. ஓகேவா? ஸோ நம்ம என்டர்பிரனராக இருந்து நல்லா யோசிச்சு பாரு. ஸோ நம்ம என்டர்பிரனராக இருந்து நம்ம ப்ராடக்ட்டுக்கான டிமாண்டு, ஓகே, ஸோ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகி, ஓகேவா, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகி அதுக்கான செலவு காஸ்ட்டு குறைஞ்சது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மார்ஜினல் எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியா? கான்ட்ராஸ்டாக இஃப் என்டர்பிரனர் எக்ஸ்பெக்ட் டு ஃபால் டிமாண்ட் ஃபார் குட்ஸ் அண்ட் ரைஸ் இன் காஸ்ட். ஓகே, ஸோ டிமாண்டு குறைஞ்சு காஸ்ட் செலவு அதிகமாச்சு அப்படின்னா நம்மளோட எம்இசி என்ன ஆகும், இட் ஷுட் பி டிக்ரீஸ், இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். சரியா? அடுத்தது செகண்ட் ஒன் பாரு, லிக்விட் அசட். ஓகே, ஸோ லிக்விட்னா என்ன ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ லிக்விட் அசட் பாரு, if the entrepreneur are holding large volume of working capital, they can have advantage of the investment opportunities so that come in their way. Okay, அப்போ MEC என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ என்டர்பிரனர் ஈஸியாக லிக்விட்டாக ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்லுவோம் இல்லையா, டே டு டே எக்ஸ்பென்சஸ் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ ஈஸியாக கேஷாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அசட்டாக வச்சுருந்தாரு அப்படின்னா, ஓகே, அப்போ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்போ வேணாலும் இன்க்ரீஸ் ஆகலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட எம்யூசி என்னாகும், இட் ஷுட் பி இன்க்ரீஸ்ட். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா சடன் சேஞ்சஸ் இன் இன்கம். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, வின்ஃபால் ப்ராஃபிட், அப்நார்மல் ப்ராஃபிட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் வந்து நமக்கு கிடைச்சிது அப்படின்னா அப்போ நம்மளோட எம்இசி ரிட்டர்ன் என்னாகும், இட் ஷுட் பி இன்க்ரீஸ்ட். ஓகே, ஸோ த எம்இசி இஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ்டு பை சடன் சேஞ்சஸ் இன் இன்கம் ஆஃப் த என்டர்பிரனர். ஓகே, ஸோ இஃப் த பிஸ்னஸ் கம்யூனிட்டி கெட்ஸ் வின்ஃபால் ப்ராஃபிட் ஆர் டேக்ஸ் கன்செஷன், த எம்இசி வில் பி ஹை and hence investment in the country will go up. Okay, ஸோ நம்ம கண்ட்ரியில் நமக்கு ஏதாவது ஒரு என்னது வின்ஃபால் ப்ராஃபிட் எதனால் அப்படின்னா ஒரு டேக்ஸ் கன்செஷனோ திடீர்னு இவங்க என்ன பண்ணிடுறாங்க, கவர்மெண்ட்டு டேக்ஸ் ரேட்டை வந்து
ரிடியூஸ் பண்ணிடுறாங்க சரியா. ஸோ அந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கவர்மெண்ட் பாலிசினாலேயோ இல்லை அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷனாலேயோ நமக்கு வின்ஃபால் ப்ராஃபிட் கிடைச்சிது அப்படின்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னாகும், இட் ஷுட் பி இன்க்ரீஸ்ட் ஓகேவா. ஸோ அந்த அதர் ஹேண்ட் எம்இசி வேல் ஃபெயில்ஸ் வித் டிக்ரீஸ் இன் இன்கம். சப்போஸ் நம்மளோட இன்கம் குறைஞ்சது அப்படின்னா நம்மளோட எம்இசி என்ன ஆகும், அது வந்து டிக்ரீஸ் ஆகும் சரியா. அடுத்த பாயிண்ட் பாருங்கடா, current rate of investment. Okay, so another factor which influence MEC is the current rate of investment in particular industry. So if a particular industry much investment has already taken place and the rate of investment currently going on that industry is also very large, so the marginal efficiency of capital will be low. Okay va. So current rate of investment, okay, இப்ப rate of interest ன்னு சொல்லலாம் ஓகேவா. ஸோ ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆல்ரெடி அதிகமாக போட்டாங்க சரியா. அப்போ அது கோயிங் ஆனாக இருக்குது. அப்போ நம்மளோட அந்த இண்டஸ்ட்ரியும் ஒரு ஹியூஜ் இண்டஸ்ட்ரியாக இருந்தது அப்படின்னா அந்த கண்ட்ரியில் மார்ஜினல் எஃபிஷியன்சி எப்படி இருக்கும், இட் should be very low. எப்படி இருக்குண்டா, லோவாக இருக்கும் சரியா. அடுத்தது பாரு, waves of optimism and also the pessimism. ஆப்டிமிசம் அப்படின்னா ஒரு என்னது, ஒரு ப்ராஸ்பரிட்டியான சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. பெசிமிசம் அப்படின்னா டவுன் ஆகிற டைம் ஓகேவா. ஸோ the marginal efficiency of capital is also affected by waves of optimism and also the pessimism in the business cycle. Okay, so in businessman is the optimistic na nama ஒரு prosperity இருக்கிறது okay about her future, the MEC will be likely to be high. ஓகேவா. ஸோ ஃபியூச்சரில் நமக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சிது அப்படின்னா நம்மளோட ப்ராஃபிட் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் சரியா. அதே பீரியட் ஆஃப் பெசிமிசம் டவுன்வேர்டாக இருந்தது அப்படின்னா MEC என்ன ஆகும், இட் ஷுட் பி லோ. MEC என்ன ஆகும், லோவாகும் ஓகே.